ஏ டு Z குக்கிங் சீரீஸ்லேருந்து சீலேருந்து சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு சிக்கனில் மிளகாத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு ½ to 1 hour மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன், கேப்சிகம்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்படி தான் கட் பண்ணணும். அப்புறம் க்ரீன் சில்லி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கரைச்சி இதையும் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெட் ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இதுதான். கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீரிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.